விஷ்ணு அவரது 10 அவதாரங்களில் முதல் 4 அவதாரங்கள் மச்ச கூர்மா, வராஹா, ஐன் நரசிம்மா மற்றும் கூடுதல் அவதாரங்கள் மோகினி, மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், மோகினி அவதாரம், மச்ச அவதாரம். சோமுகாசுரன் என்பவன் வேதங்களை அபகரித்து கடலில் ஒளித்து வைத்திருந்தார். அவரை வதம் செய்து அதனை மகாவிஷ்ணு மீட்டார். அதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம்தான் மச்ச அவதாரம் என கூறப்படுகிறது. இந்த அவதாரம் எடுக்கும் பொழுது மகா பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிந்தது. அப்போது அதில் சப்தரிஷிகள் மற்றும் கடலில் இருந்தவைகள் மட்டும் உயிர் பிழைத்தன. கூர்ம அவதாரம் வைணவ சமய நம்பிக்கையின்படி விஷ்ணு எடுத்த 2வது அவதாரம் கூர்ம அவதாரம் ஆகும். இதில் இவர் ஆமை அவதாரம் எடுத்தார். சமுத்திர மந்தனம் என்பது தேவர்களாலும் அசுரர்களாலும் பார்க்கடல் கடையப்பட்ட நிகழ்வாகும். அசுரரும் தேவரும் மேரு மலையை மத்தாக வைத்து வாசுகி பாம்பை கயிறாகக் கொண்டு திருப்பார்க்கடலை கடையில் விஷ்ணு ஆமை உரு எடுத்து மேரு மலைக்கு பிடிமானமாக இருந்தார். மோகினி அவதாரம் இந்து புராணங்களின்படி கூர்ம அவதாரமானது தொடர்ச்சியாக மோகினி அவதாரம் எடுத்து அரக்கர்களை மயக்கியதாகவும் கதை உண்டு. அமிர்தத்தை தேவர்கள் மட்டுமே உட்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அசுரர்களுக்கு இறப்பில்லா தன்மை கிடைத்தால் அது ஆபத்தானதாகிவிடும் என்பதாலும் அதை அசுரர்களுக்கு கொடுக்காமல் இருப்பதற்காக விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை ஏமாற்றியதாகவும் கூறப்படுகிறது. வராக அவதாரம் விஷ்ணுவின் 3ஆம் அவதாரம் ஆகும். இதில் இவர் காட்டுப்பன்றி வராகம் அவதாரம் எடுத்தார். பூமியை கைப்பற்றி கடலுக்கு அடியில் எடுத்துச் சென்ற இரணியகசிப்புவின் தம்பி இரண்யாட்சன் என்ற அசுரனுடன் வராக அவதாரத்தில் விஷ்ணு 1000 ஆண்டுகள் போர் செய்து இரண்யாட்சனை கொன்றார் மற்றும் அவர் பூமியை தூக்கி சூரிய குடும்பத்தில் வைத்தார். நரசிம்ம அவதாரம் விஷ்ணுவின் 4ஆம் அவதாரம் ஆகும். இதில் இவர் சிங்கத்தின் தலையையும் மனித உடலையும் கொண்ட நரசிம்ம அவதாரம் எடுத்தார். நரசிம்மரின் உருவம் சிங்க முகத்துடனும் நகங்களோடும் மனித உடலோடும் தோற்றமளிக்கிறது. தன் பரம பக்தனான பிரகலாதனைக் காத்து இரணியன் என்ற கொடிய அரக்கனை வதம் செய்ய எடுத்த அவதாரமே நரசிம்மம்.